முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 90கள் வரை வாழ்ந்த ஒருத்தர். அவர் அடிப்படையில் அவருக்கு ஒரு தொழில் இருந்துச்சு, வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். தமிழ் மேல் தீராத ஆர்வம் கொண்டவர், அதை பற்றி முழுமையான பாண்டித்யம் கொண்டவர். அதனால முத்தமிழ் காவலர் அழைக்கப்பட்டவர். அவருக்கு நிறைய பிள்ளைய பேரம்பேத்தியன் ஒரு சிறப்பான நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தர். ஆனால் அவர் தன்னுடைய 65வது வயதில் திருச்சியில் பார்த்தீங்கன்னா அவருக்கான இறுதி காலத்தில் அவரோட கொண்டு போய் இறப்புக்கு பிறகு புதைக்க வேண்டிய ஒரு கல்லறையை ஒரு நல்ல செலவுகள் வச்சு கட்டி சிறப்பாக சுற்றி பூந்தோட்டம்லாம் அமைச்சு 62 வயசுலேருந்து எப்பொழுதெல்லாம் திருச்சியில் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் கிளம்பி தான் கடைசியாக அடக்கமாக போகிற இடத்துல போய் உட்காந்து நண்பர்களை வர வச்சு பேசிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார். இதுக்காகவும் பிள்ளைகளை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தன்னுடைய அடக்க இடத்த கூட அவரே கட்டி வச்சு தன்னுடைய இறப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர். அவர் இறந்த பிறகு அவருடைய விருப்பத்தின்படி அவர் கட்டி வச்ச அந்த இடத்துல கொண்டு போய் தான் அவர் அடக்கம் பண்ணாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமான குணமாக தோணும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, தான் எப்பொழுதும் யாருக்கும் சுமையாக இருந்து விடக்கூடாது. நல்லா பிள்ளை பெற்றேன், நல்ல விதம் வளர்த்தேன், பேரம்பேத்தி எடுத்தேன், நல்ல பணம் இருக்குது, போதும், என்று வேணாலும் நான் இருக்கலாம். அப்போ என்னுடைய இறுதி காலம் இப்படி இருக்குன்னு நினச்சிருக்குது இல்லையா, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதற்காக அதிகம் பேசப்பட்டவர் கியாபே விஸ்வநாதன். இன்றைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தனிக்குடித்தனம் என்பதை நாம் சிந்தித்து நடைமுறைப்படுத்தி அதிகபட்சம் ஒரு 40லேருந்து 50 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி வரையும் கூட்டு குடும்பம் தான். அதன் பிறகு 80களுக்கு பின்னாளில் தான் அப்பா அம்மா இருக்கும்போது, பெற்றோர் இருக்கும் பொழுதே நான் போய் தனியாக வாழ்வேன், தனிக்குடித்தனம் போவேன் அப்படின்னு நினச்ச எண்ணிய அதன்படி வாழ்ந்த ஒரு தலைமுறை உருவானது. அந்த தலைமுறை இன்னைக்கு முதுமையான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அந்த வயதானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு எப்படி நான் பெற்றோரை விட்டு வந்தனோ அப்படி இன்னைக்கு நான் பிள்ளைகளை விட்டு விலகியிருக்கேன், நான் பிள்ளைகளோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்கள் கைவிட்ட பிள்ளைகளோ பிள்ளைகள் கைவிட்ட பெற்றோர்களே சொல்ல, எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனால் நான் சார்ந்து வாழ மாட்டேன், நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அடம்பிடிக்கிற ஒரு பெற்றோர் உருவாயிருக்காங்க. பிள்ளை எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டாங்க. இல்லைப்பா அது சரியாக வராதுப்பா, நீ பாட்டுக்கு உன் பொட்டாட்டு இருந்துக்க, நீ பாட்டுக்கு உன் புருஷன் இருந்துக்க, நான் வரப்போக இருந்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம இன்னைக்கு வாத்தமிழாவால் பேசுகிற நினச்ச தலைப்பு அதுதான். பிள்ளைகளை சார்ந்து வாழ விரும்பாத பெற்றோர்கள் வர்சஸ் பிள்ளைகளை சார்ந்து வாழ விரும்பும் பெற்றோர்கள். 2 பேருக்குமே இந்த கேள்வி பொதுவான கேள்வி தான். என்ன அப்படின்னா, உங்களுடைய ரிட்டையர் லைஃப்பை நீங்கள் என்னவாக பிளான் பண்ணியிருக்கீங்க, எதுவாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க? சோசியல் சர்வீஸ், இண்டிபெண்டன்சி. ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். 60 வயசு அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் என்ன நினைச்சிடுறாங்க, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் குழந்தைங்களோட சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு நான் மாற்று கருத்தான் நினைக்கிறேன். காலையில் எப்பயும் போல் எந்திரிக்கிறோம், ஒரு காஃபி குடித்தா கூட அவசரமாக குடிச்சிட்டு போட வேண்டியது இருக்குது. அதை சுவைத்துக்கு நம்ம குடிக்கணும். செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டுறோம், இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம், அவசரம் ஒரு வேலையில் பண்ணுறோம். அதை நிதானித்து பேர்ட்ஸுக்கு இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் போட்டு நிதானமாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ரசிக்கணும். இன்னொன்று, குழந்தைங்கள அவங்களுக்கு வாழ்வதற்கு நம்ம அலோவ் பண்ணணும். குழந்தைங்களையும் நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, இதை செய்ய அதை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃபை என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டாம்னு நினைக்கிறீங்க? ஒரு நிலத்தை வாங்கி என்னுடைய கடைசி காலத்தை விவசாயத்தில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பூமியோட வாழ விரும்புகிறேன் சார். நான் இந்த வர மாதம் தான் ரிட்டையர் ஆக போகிறேன். அவங்க பாட்டு அவங்க இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையை வாழட்டும். ஏதோ தேவை வரும்போது ஒருத்தருக்கு பரிமாற்றங்கள் அதோட நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய டாக்டர் 2 பேர் சார். ஒருத்தர் ஏர்ஃபோர்ஸில், ஒருத்தர் பிஇ முடிச்சிட்டாங்க. 2 பேரும் அவங்கவுங்க லைனில் முடிச்சு 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்க என்ன டிபெண்ட் பண்ணி இல்லை, அவங்களுக்கு இடமும் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ என்ன உள்ள அமௌண்ட்டை ஒரு சீனியர் ரெசிடென்சி அந்த மாதிரி ஒரு நிறையா வந்துடுச்சு அந்த காலத்தில். முந்தி மாதிரி இல்லை. இப்போ பணத்தை கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சோன்னா அவங்க நம்ம கேர் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. என்ஜாய்ஃபுல்லாக வாழலாம், யாருக்கு டிபெண்ட் கஷ்டப்படாமல் வாழலாம். ஓகே, பணம் கட்டி அங்கே போயிட்டீங்களா? நீங்கள் போறீங்களா? போகிறேன் சார். போறீங்க, அங்கே பணம் கட்டி எங்கள் வீட்டெல்லாம் வாங்கிட்டீங்க சார். நீங்களும் மனைவி இருக்கீங்களா? எஸ் சார், என் மனைவி இருக்கேன். மனைவி எங்கே இருக்காங்க? எங்கே? இப்போ அவங்க எல்லாம் நீங்கள் மட்டும் போறீங்களா? அப்படியே சார். அதாவது அவங்களுக்கு பசங்களோட இருக்கணும்னு பார்க்குறாங்க, பசங்களுக்கு துணையாக இருக்கணும். எங்களுக்கு எங்கள் மாமனார் மாமியார்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சார். நாங்கள் 2 பேருமே எம்ப்ளாயியாக இருக்கோம். அதனால் எங்களோட குழந்தைங்கள நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வரத்துக்கு இந்த ஒன் அண்ட் ஒன்லி எங்கள் மதர்இன்லாவும் ஃபாதர்இன்லாவும் தான் ஃபஸ்ட்டு கைடன்ஸ் எங்களுக்கு. ஸோ அவங்க எப்படி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் இருக்கணும். அவங்க குழந்தைங்க ஓடி வர்றதையும் பார்க்குறதையும், அவங்க டயர்டாக வரும்போது நம்ம அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்த அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, இது அவர்கிட்ட சொன்னீங்களா? தெரியும் சார் அவருக்கும். அவரு கூட என்ன சொல்றாரு, நான் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துல பணம் கட்டிட்டு தான் வாழ்வேங்கிறாரு. தனியா அவருனால வாழவே முடியாது. அது யாரோ ஒருத்தரை நம்புறதுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம நம்பிட்டு போகலாம் சார். இன்னொன்று,
20 வயசா இருக்கும்போதோ இல்லை 25-30 வயசுல நம்ம பொருளாதார தேவைகளுக்காக உறவு புதுசா இருக்கும் கல்யாணம் பண்ணி போகும்போது அப்போ ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கும் போது நமக்கு இருந்த மெச்சூரிட்டியை விட 50 வயசாகி நம்ம கையில் ஒரு குழந்தை கிடைக்குது பார்த்தீங்களா, அப்போ இருக்கிற மெச்சூரிட்டி இன்னும் நிறைய இருக்கும். ஒரு பாட்டி கிட்ட வளர்ற குழந்தைங்க, பாட்டி தாத்தா இருக்கிற வீட்டில் வளர்ற குழந்தைங்களுக்கு அவங்க பண்புல இருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. என் பொண்ணை விட என்னோட பேர பசங்க எங்கள் வீட்டில் வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் என்ன என் பொண்ணு உதைச்சாலும் சரி, என் பேர பசங்க உதைச்சாலும் சரி, வர்ற மாமியார் வீட்டில் சொன்னாலும் சரி, நான் என் பொண்ணு கூட தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என் பேர பசங்களை நான் நாளாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். சார், நானும் என் மனைவி வந்து தள்ளுவண்டி கடையில் இட்லி கடை போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே தூங்குனதே இல்லை வாழ்க்கையில். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, எங்களுக்கு எதிர்கால திட்டம் என்னன்னா 2 குழந்தைகளை ஆளாக்கி அவங்கள செட்டில் பண்ணிட்டு, என் பொண்டாட்டி சென்னை பார்க்கல, என் பொண்டாட்டி கூட்டி நான் உலகம் பூரா சுற்றி போனேன் என் சக்திக்கு மணி வரைக்கும். பிள்ளைகள் ஆளாக்குனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க பசங்க? இப்போ பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2வது வருஷங்க, பொண்ணு 12வது படிக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச நேரம் கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு பாரமாக இருக்கும். ஏன் பாரமாக இருக்க மாட்டேன்னா, பையன் நல்லவன் 27 வயசு வரைக்கும், கல்யாணம் பண்ணால் தங்கமாக இருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்குவான்னு கேரண்டி கிடையாது. அவங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா? உனக்கு தலைவலிங்கும் போது உங்கள் பையன் பக்கத்தில் உட்காந்து மருந்து போடணும் சார். அதுதான் பாசம், அதுதான் உண்மை, அதுதான் சார்ந்து. அதை உங்க பையன் செய்ய மாட்டான்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க இப்பவே? சார், அது என் மகனை நான் நம்புறேன், ஆனால் என் மருமகளை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா செய்யவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்கெல்லாம் சூழ்நிலை கைதிகள். யாரு மகன்? மகனும் சரி மருமகளும் சரி, அவங்க வந்து பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வயதானவர்களை பராமரிக்க முடியாது. எங்கள் அம்மா வந்து கை கால் விழுந்துட்டாங்க, வயசானவங்க, வயசு நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு கை கால் விழுந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தான் பார்த்தாரு, வேற யாரும் பார்க்கல, பிள்ளைகிட்ட தான் இருந்தாங்க. பொண்ணுங்க நாங்கள்லாம் போய் நின்று தான் எட்டி பார்த்தோம், போயிட்டு எட்டி பார்த்துட்டு வருவோம். பாத்ரூம் அப்படியே போயிடுவாங்க. எங்கள் அண்ணி தான் அந்த பாத்ரூமை தொடச்சாங்க. எங்கள் அண்ணன் தான் வாயை தொடச்சி விடுவார், கழுவுவார், அவ்வளோ பாசமாக பார்த்தாங்க. ஆனால் பிள்ளைங்களை நம்பி இருக்கலாம், நம்பினாதான் நம்ம முடியும். என்னுடைய தந்தை இறந்து 26 நாள் தான் ஆகுது. அவர் படுக்கையில் படுத்து 2 மாதம். நாங்கள் 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேர், மனைவிமார்களை எதிர்பார்க்காம 3 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி டைம் 2 மாசம் தொடர்ந்தா செஞ்சேன் சார். நான் என்ன சொல்றேன், பிள்ளைகளை குறை சொல்லல நானு. புரியுது. அவங்களுடைய வாழ்க்கை முறை கஷ்டமான வாழ்க்கை. நான் சந்தோஷமா இருந்த அளவு கூட அவங்க அதிக அளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க பணம் வச்சுக்காம ஏதாவது கேட்டீங்கன்னா, நான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதுக்கு வேற தண்டமா செலவு பண்ண வேண்டியது. ஓ, அம்மா இதுவாயிட்டாங்க. நானே ஹஸ்பண்ட் தனியா இருக்கோம், பென்ஷன் பணம் தான். ஆனா அதுல நாங்க சிக்கனமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் முதியோர் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு மருந்து மாத்திரை வாங்க முடியாதுன்னு கவர்மெண்ட்டே நேரடியாக கொண்டு போய் மாத்திரை கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு இன்னைக்கு. கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு பசங்க கண்டிப்பாக கை விட்டுருவானுங்கன்னு. அதனால தான் சொல்கிறேன், பசங்களை நம்பி வாழ முடியாது. உண்மை அதுதான். அதுக்குன்னு தனியாக ஏதாவது பணம் சேர்த்து வைக்கிறீங்களா? அதாவது பசங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நாங்கள், எங்களுக்கு திறமை இருக்குது சார், உழைப்பு இருக்குது. இப்போ நாங்கள் உழைச்சிட்டு தான் இருக்கோம். ஓகே, நாங்கள் சேர்த்துவோம், ஒரு மாதம் பூரா சேர்த்துவோம், 5 நாள் டூர் போவோம். யார் எங்களை கேட்கறது? பசங்களுக்கும் பிள்ளைங்க கடமை முடிஞ்சுன்னா நம்மளுக்கு என்ன சார் வேலை? அவங்களாமே நாம இல்லை சார். சொன்னா தப்பா நினைக்காதீங்க. ஒரு காலகட்டம் நம்மளால முடியலன்னு வச்சுங்களேன், மருந்து சாப்பிட்டு படுத்தாலும் படுத்துருவோம். ஆனால் சாப்பிட்டு வாழக்கூடாது. பசங்களோட மட்டும் இருக்கவே கூடாதுங்க சார். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போடுவானுங்க. உருக்கமா சொல்றேன் பாருங்க சார். உங்ககிட்ட சொத்து நகை நட்டு பணம் இருந்துச்சுங்களேன், உங்க பசங்க நல்லா பார்த்துக்குவானுங்க. ஆனா உங்ககிட்ட நகை நட்டு காசு பணத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டீங்க, திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போடுவானுங்க. ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர்டு, ரயில்வேல டிரைவராக இருந்து அதுவும் விஆர்எஸ் கொடுத்து ரிட்டையர்டு. 2 பென்ஷன் வாங்குறேன். 2 பென்ஷனா? ஆமாம் சார். ஆரம்பத்தில் இருந்து நான் யாரையும் சார்ந்து வாழல. என் பையங்க 2 பேருமே வக்கீல். மூத்த பையனை வந்து அவ்வளோ, என் ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? எதிர்த்தாப்புல இருக்காங்க. அவ்வளவு நல்லா வளர்த்தோம். படிப்பு சொல்ல லண்டனில் போனால் படித்தான், வச்சான், எல்லாம் பண்ணான். அவங்க என்கிட்ட ஹெல்ப்னு வந்து நின்னாங்கன்னா நான் செய்வேன். அதே நேரத்தில் என் சொத்து சுகம் எல்லாத்தையும் அவனுக்கு எழுதி வச்சுட்டு அவன்கிட்ட டிபெண்டாக நான் ஒரு காலம் இருக்க மாட்டேன். என் காலத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனால் இருக்கும்போது நான் செய்ய மாட்டேன். ஆமாம், இருக்கும்பொழுது கண்டிப்பாக செய்ய மாட்டேன். எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு ரோட்டில் நிற்கிற அளவுக்கு பைத்தியக்காரங்க கிடையாது சார். ஒரு நாணயத்துக்கு வந்து 2 பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? அவர் ஒரு பக்கத்தை மட்டும் சொல்றாரு, நான் இன்னொரு பக்கத்தை பார்க்குறேன். எனக்கு 2வது பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து அவன் சின்னதுல இருந்தே வெறும் சோத்தை போட்டும் வெறும் படிப்பை மட்டும் கொடுக்காம
என்னுடைய உணர்வுகளெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தேன். நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன், எப்படி முன்னேறினேன், எப்படி இருக்கிறேன், என்னென்னத்துக்கெலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவன்கிட்ட சொல்லுவேன். அது அவன் மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருந்தது. அவன் ஒரு பொண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்துக்கிட்டான். அந்த பொண்ணை காதலிக்கும் போதும் எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டு, அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி 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 அந்த பொண்ணு மைண்ட் செட் ஆயிடுச்சு. நம்ம மாமியார் வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு. அதே நேரம் மாமனாரை மதிக்கணும், அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆனாலும் ஒரு அன்பானவர் அப்படின்னு சொல்லி மருமகளுக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு ஒரு பையன் வேணால் அவரை ஏமாற்றிட்டு போகலாம் வெளியே, இன்னொரு பையன் வந்து என்னை தாங்கிக்கிட்டு இருக்கான். டெய்லி வந்து என்னை பார்க்குறான், பேசுகிறான். நைட்டு ஒரு கிளாஸ் வெந்நி போட்டு கொடுத்து குடிச்சிட்டு படுமா, எந்த டென்ஷனும் வேண்டாம் உனக்கு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். என்னுடைய பள்ளி நிர்வாகத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சி அவங்க கூட தான் இருப்பேன் சார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு ஒரு பெருமை இல்லை சார் இதில். ஏன்னு கேட்டால் பணம் இருந்தால் யாருனாலும் தேடி வருவாங்க. இல்லையே, மூத்த பையன் இல்லையே. மூத்த பையன் என்ன நினைக்கிறான், இவங்க சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க, எல்லாம் நமக்கு வந்துடும். இல்ல 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 ஆனா சார். நான் வந்து அவ்வளோ இன்னசென்ட் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி நிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. Okay. அதே நேரத்தில் நீ அவங்கள வெளியே போ, நீ வராதேன்னு சொல்லல. வாட் எவர் ஐ கேன் ஹெல்ப் ஐ வில் டூ இட், பட் ஐ வில் நெவர் கோ அண்ட் பெக் தம். தேடி தேடி பார்த்த பொண்ணு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எங்களை வந்து தாயில் பிள்ளை உறவே பிரித்து விட்டது. ஆனால் என் மகனே தேடிக்கொண்ட ஒரு உறவு வந்து இன்னைக்கு நிலைச்சு என்னை சுற்றி சுற்றி வராங்க. இதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். சார், இங்கே நிறைய பேர் ஒரு விஷயம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல அன்புன்றது நிபந்தனையற்றது. நான் என் பையனை வளர்த்தேன், அவன் என்னை பார்த்து வர பிஸ்னஸ், அது அன்பு கிடையாது. என் பையன் என்னை பார்த்துக்காம போவான், ஆனால் நான் எனக்கு அவனை பிடிக்கும், இதுதான் அன்பு. ஓகேவா? இன்னொன்று என் பையன் என்னை பார்த்து காட்டியே எனக்கு அவனை பிடிக்கும். இதனால சார்ந்திருக்கிறதுன்ற விஷயமே அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் சுதந்திரம் பறி போயிடும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் அவங்க சுதந்திரம் பறி போயிடும். நான் தனியாக சேவிங்ஸ் வச்சிருக்கேன், நாளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் பாட்டு தனியாக இருப்பேன். அந்த பொண்ணுக்கு வேண்டிய உதவிகள் செய்வேன், ஆனால் பொண்ணை சார்ந்திருக்க மாட்டேன், தனி கூரையாக தான் இருக்கும். நான் டெடிகேஷனாக என் வாழ்க்கையில் என் பிள்ளைங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நான் அவங்க கூட தான் இருக்கணும். என்னோட பேர பிள்ளைங்களுக்கு மணி நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அவனுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி தரணும். என் பிள்ளைய எப்படி நான் ஆக்கணும் பண்ணுவேன். ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். இருக்காங்க, சின்ன வயசுல இருந்தே அதை வளர்த்துட்டு வரணுங்க. குழந்தைக்கு ஊத்தி ஊத்தி மண்டையில நீங்க ஆசைப்படலாமா? அவங்க ஒத்துக்கணும்ல. அது ஒத்துப்பாங்க. அந்த காலத்துல நம்ம நடந்துக்கிற ஒருத்தரா தாக்குங்க, எல்லாரும் ஒரே இடத்துல பேசுறீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. நான் பேசிடுறேன். நொய் நொய் நொய்னு இருக்கக்கூடாது. வந்த மருமகளை நொய் நொய் நொய்னு பண்ணக்கூடாது. பொதுவாகவே நம்ம சமூகம் ஒரு கூடி வாழ்ந்த சமூகம். யாது முறை யாவரும் கேள்வின்னு சொல்றோம். ஊர்ல இருக்க எல்லாரையும் சொந்தக்காரன் நினைக்கிறோம். நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம குழந்தைகளை ஏன் ஒரு அந்த மனநிலையோட பார்க்க மாட்டேங்கிறோம்? நம்ம பிள்ளைங்க மேல இந்த ஈகோ இதுக்கு இருக்குது. மக ஒன்று சொன்னா அதை தப்பா நினைக்காதவங்க, நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளை, இன்னொரு மகளா வரக்கூடிய மருமகள் ஒன்று சொன்னா கோவப்படுற மனநிலையில தான் இப்ப இருக்க பெற்றோர்கள். அது அவங்களுடைய அந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் மையப்புள்ளி நான் நினைக்கிறேன். பிள்ளைங்களுக்கு நாங்களும் அன்பை கொடுக்குறோம், எல்லாமே தான் செய்கிறோம். என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க தவழ்றாங்களா, எழுந்துச்சு நடக்கிறாங்களா, ஓகே, அவங்கள ஃப்ரீடமாக விடுங்க, நாங்களும் ஃப்ரீடமாக இருக்கோம். அவ்வளோதான் எங்களோட கருத்து, வேற ஒன்றுமே கிடையாது. அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் வாழ்க்கையில் பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அந்த மாதிரி அவங்க ஒய்ஃபோட பிள்ளைங்களோட பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து அந்த பிரிதல் இருக்கும்போது அந்த அன்பு தாராளமா கேட்கிறேன். நீங்க பிள்ளைகள் தங்களுடைய சுயத்தை தெரிஞ்சுக்கணும், சுயாதீனமா நிக்கணும் அப்படி நினைச்சு அவரோட இருக்க மாட்டேங்கிறீங்களா, அல்லது உங்களுடைய சுதந்திரம் பறி போயிடும், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அப்படி தனியா இருக்க நினைக்கிறீங்களா? ரெண்டு வேறுபாடு இருக்கு. எங்களோட சுதந்திரம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்களுக்காகவே நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் லைஃபை. கடைசி காலத்துலயாவது எங்களுக்காக நாங்கள் வாழணும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். எங்களுக்கு என்ன வாழ முடியாது, கண்டிப்பா அந்த ஃப்ரீடம் இருக்காது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா அது இருக்காதுங்கிறதுனால தான் பிள்ளைங்க தனியாக இருக்கட்டும், நாங்கள் தனியாக இருக்கட்டும். வரீங்களா, போகிறீங்களா, ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா, போகிறீங்களா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் சனி ஞாயிறு வந்து பார்க்குறீங்களா, அம்மா அப்பாவை வந்து தாராளமாக பார்த்துட்டு போங்க. அந்த உறவு என்றைக்கும் நீடிக்கும். இன்னைக்கு 190 பேர் பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, இப்படி தான் எதிர்பார்த்து கேட்குறாங்க, பண்ணுறாங்க. அதனால நாங்கள் வந்து இவ்வளோ நாள் பாடுபட்டாச்சு. பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இருக்கிறது எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பிள்ளைங்க பேத்திங்களும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையை நம்ம சுதந்திரமாக நம்ம தனியாக இருக்கலாம். நான் என் பொண்ணை வந்து ஒரு கோழி எப்படி செட்டைக்குள்ளே தன்னோட குஞ்சை வளர்க்குதோ அது மாதிரி வளர்த்துட்டு வர்றேன். இதே நேரத்தில் அது ஒரு கோழி ஆகும்போது அது என்னை கவனிக்கிறது அதுக்கு கஷ்டம்தாங்கிறது தெரியும். ஆனாலும் அந்த பொண்ணுக்காக
நான் என்னை ஃபுல்லும் டெடிகேட் பண்ணி நான் இருக்கிற ஒரு காலம் மட்டும் அதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு ஐடியல் மதராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ நான் வந்து பிள்ளைய டிபெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன். ஒருவேளை அந்த புள்ள வேண்டாம் நினைச்சுதான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அன்னைக்கு நான் குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தனாலும் நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஒழிய அதை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அதோடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு வளர்ச்சியும் ரசிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. இப்போ எனக்கு 2 பொண்ணு சார். அம்மா நீ படிச்சு நீ நில்லு, எனக்காக நீ படிக்கல, உனக்காக நீ உன்னை படிக்க வைக்கிறேன், நான் நீ என்னை காப்பாற்றணும் நான் இந்த கடுகளுக்கும் நான் நினைக்கல. இப்போ எங்கள் மாமியார் வந்து லாஸ்ட் 23rd இறந்தாங்க சார். அவங்களுக்கு 74 years, மாமனாருக்கு 8 years. அவங்களே சுயமாக லாஸ்ட் வரைக்கும் விவசாயம் பண்ணி கடைசி வரைக்கும் யாரோட 10 ரூபா எதிர்பார்க்காம சுயமரியாதை திமிரோட வாழ்ந்தாங்க, இறந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் சொன்னாங்க என் சாவு கூட என் காசில் தான் எடுக்கணும்னாங்க. நீங்கள் ஏன் சார்ந்து வாழக்கூடாதுங்கிற நீங்கள் சொல்கிற காரணங்களுக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு. பல பேர் சொல்கிறது நான் என் பிள்ளைக்கு பாரமாக இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு கஷ்டம் கொடுக்காது, என்கிட்ட உழைப்பு இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. அது முக்கியம் இல்லை. நம்ம பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட நம்ம குழந்தைகளோட இருக்கிற அந்த வாழ்க்கை இன்பத்தை, அந்த வேல்யூஸை, அந்த குடும்பத்தினுடைய மதிப்பை நம்ம குழந்தைகளுக்கு தலைமுறைக்கு சொல்ல மறந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி பிரிஞ்சு போயிருக்கிறோம். இன்றைக்கி வர்ற மாணவர் சமுதாயமும் அப்படி தனிக்கி குடித்தோம். நம்ம ஆரம்பத்தில் நினச்சோம் அந்த பையன் கெட்டவன், அவனோட சேராத, வேற ஜாதி, அவனோட சேராத, அவனை ஒதுக்கி வை, இவனை ஒதுக்கி வைங்க. இல்லை அவன் கல்யாணம் பண்ணி அந்த மனைவி வந்தோன்னே மனைவி சொல்கிற முதல் வார்த்தை உங்கள் அப்பா அம்மா ஒதுக்கி வைங்களா, ஈஸியாக ஒதுக்கி வச்சிடறான். அப்போ அந்த வேல்யூஸை சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்தோம். இது எங்கே எதிரொலிக்குதுன்னா வெளியில் சமூகத்தில் எதிரொலிக்கல, பள்ளிக்கூடத்தில், அந்த தெருவில், அந்த ஊரில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகளில், தொலைக்காட்சிகளில், செய்தித்தாளில் மிக பயமாக இருக்குது. எந்த குழந்தையும் வந்து உங்கள்கிட்ட தான் பிறப்பேன்னு வர்றதில்லை. நீ வந்து ஒரு சமுதாய கடமையில் நீ குழந்தைய பெற்றுக்கிற. அதை வந்து உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் உனக்கு ஒரு கார் வாங்கணும்னா கார் வாங்கி ஃபியூலுக்கும் லைசன்ஸுக்கும் கெப்பாசிட்டி தான் கார் வாங்கணும். நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கும் போது அதை வளர்க்கறதுக்கான தகுதி இருந்தால் தான் நீ அதை பெற்றுக்கணும். சரி, நீ அதை வளர்த்து முடிச்சுட்டு நான் அர்ப்பணித்தேன், நான் பண்ணினேன், அதை பண்ண நீ உனக்கு ஆசைப்பட்டு வளர்த்த அதை சொந்தமாக சொந்தமாக கால் ஒன்றிடுச்சு. அப்புறம் அது வாழ்க்கையை வாழ்ட்டு உன் கேமையை நீ அதை ஆட சொல்கிற, உன் வாழ்க்கையை அதை வாழ சொல்கிற. ஒரு நிமிஷம் அந்த அம்மாட்ட மைக் கொடுங்க. இல்லை அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பிறந்துச்சு வளர்த்தோம், வளர்க்குறதுக்கு பேர் வந்து நீங்கள் அர்ப்பணிப்பு, தியாகம் அப்படிலாம் பெருசாக அதுக்கு வந்து அலங்கார வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, தேவையில்லைங்கிறாரு. அப்படி இல்லை சார். நம்ம வந்து வளர்க்குறதுங்கிறது வந்து எல்லா பேரண்ட்ஸுமே அந்தந்த குழந்தைய அவங்கவுங்க லெவலுக்கு அன்பு பாசம் எல்லாம் கொடுத்து தான் வளர்க்குறாங்க. நம்மளுடைய லைஃப்பை நம்ம சரியாக பண்ணிக்காத இக்னோரன்ஸ் தான் எல்லாரும் பழி போடுறாங்களே தவிர நீ வந்து அவங்கள வளர்த்து விடு, அவங்கள விளையாட விடு, உன்னையே சேவ் பண்ணிக்கோ. நான் அவளை வளர்த்தேன், நாளாக்கினேன், கல்யாணம் செஞ்சு வச்சேன், படிக்க வச்சேன், தனியாக வாழ்கிறாங்க. இப்போ என்னையை காப்பாற்றுறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணேன், நிறைய ஈட்டினேன், பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தேன். ஆனால் எல்லாத்தையும் இழந்தால் கூட என் பிள்ளைகள் தவறாக நினைக்கவில்லை. இதுக்கு என்ன காரணம் என்றால் நான் அப்படி வளர்த்தேன். பிள்ளைகளை வளர்க்குறது ஏனோ தான் வளரக்கூடாது. ஒரு வாத்தியார் இருக்காருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தராரு. எல்லா பசங்களும் நல்லா படிச்சிடறாங்களா சார்? 50 பசங்க 4 பசங்க நல்லா படிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சொல்லி கொடுத்து யாரையும் பண்ண முடியாது. அவங்க ஜென்ரல் பிராட்டப்பில் அவன் ஒரு யூனிக். ஒரு குழந்தை வந்து கழுத்து நிமிர்ந்த போது பாதுகாக்கிற தாய்மை இருக்கே, மிக அற்புதமாக. அது ஒன்று போதும் அவங்களுக்கு பாதுகாப்பதற்கு. எந்த வகையில் வேறுபடக்கூடாது. சொத்து இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவங்கள அடித்தாலும் சரி, மிதித்தாலும் சரி, அந்த கழுத்து நிமிர்ந்த காலத்தில் வந்து வளர்த்து வர்றாங்க பார்த்தீங்களா தாய் தந்தர்கள். அந்த ஒரு காரணம் போதும்னா நான் அடிக்கடி சொல்ல உண்டு. இன்னைக்கு நீங்கள் கடைசி இறுதி காலத்துக்கு முழுமையாக பிள்ளைகளை தான் நம்பியிருக்கீங்க. பிள்ளை தான் உங்களை பார்த்துக்காங்க. என்கிட்ட வீடு இருக்குது, மற்ற எல்லாம் இருந்து நான் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அவர்கிட்ட பெற்று நான் சாப்பிட்றேன். ஒரு உதாரணத்தை சொல்ல வந்தேன். நான் என்கிட்ட இருக்கலாம், ஆனால் நானே அதை வச்சு தின்றக்கூடாது. என் பிள்ளைய கொடுத்துடணும். அல்லது உங்களுக்கு பாதுகாப்பை வச்சுக்கிட்டு பிள்ளைய எடுத்து வாங்கி சாப்பிடணும். ஏன்னா நீ குழந்தைய இருந்து வளர்த்தீங்கல்ல, கொடுத்தீங்கல்ல, எல்லாம் செஞ்சீங்கல்ல, உடல்ல இருந்து 24 வயது படிக்க வைக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு என்ன கஷ்டம் தான் நாங்கள் என்னுடைய கேள்வி. அவன் வந்து எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணுமா? பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா தான் என்ன. இவன் தான் வந்து எனக்கு வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, ஊரே கூடி செய்யும். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்க்குறதா அது வந்து நன்றி கடன், அதுக்கு பேர் பாசம் கிடையாது. எல்லாருமே வந்து மருமகளை பத்தியே குறை சொல்றாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு. மருமகளை பத்தி குறை சொல்றது நீங்க தான். அவங்க குறை சொல்றாங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. மருமகளை பத்தி குறை சொன்னது இவரு, மருமகளை பத்தி குறை சொன்னது இவங்க, மருமகளை பத்தி குறை சொன்னது மேல இட்லி கிடக்காரு. ஓகேயா? மருமகன் ஒருத்தி வந்தா குறை சொல்றதோ இல்ல இருக்க கூடும். ஆனாலும் நான் அது மாதிரி எதிர்பார்ப்புலாம் வச்சுக்க மாட்டேன். அது பொறுப்பு துறப்பு பண்ணவர் இவரு.
மருமகள் சரியில்லைன்றீங்களா, எங்கள் மாமனார் வந்து 86 வயசில் அடிபட்டு இது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கால் உடஞ்சிச்சு. 8 லட்சம் கொடுத்து பிள்ளைங்க 3 பிள்ளைங்களையும் பார்த்து அவர் நல்லா தான் சேர்த்தாங்க. இப்போ ஒரு 4 மாசமா இறந்துட்டார். அவரும் எங்களை நான் உடம்பு சரியில்லைனா கூட வந்து தடுமாறி வந்து அப்படியே தடுமாறி வந்து கேட்பாரு எப்படி இருக்கிறீங்கன்னு. அப்போ நம்ம செய்யறதுனால தான் அவரு மேலே எங்களுக்கு பாசம் இருக்குது, அவருக்கும் எங்கள் மேலே பாசம் இருக்குது. அப்புறம் இவர் பெரிய பையனை சவுண்ட் இன்ஜினியர் படிக்க வச்சாரு. எங்கள் வீட்டுக்காரர் வெல்டிங் வேலை தான், எங்களுக்கு எந்த வருமானம் கிடையாது. அப்போ நாங்கள் யார் சார்ந்திருக்க முடியும்? கவர்மெண்ட் வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2வது பையனை பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சுக்கிறோம். 3வது பையன் பிகாம் படிக்கிறான். நாங்கள் எந்த வருமானத்தை வச்சு நாங்கள் பிற்காலத்தை நாங்கள் வந்து சேர்த்து வைக்க முடியும்? வருமானம் கிடையாது, சொத்து கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு வெல்டிங் வேலை மட்டும்தான், எங்கள் புள்ள தான் சொத்து. அவனுங்களை நம்பி நாங்கள் தான் சொல்லிக்கிறோம். எங்கள் அப்பா எங்களை ஏதோ முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சாரு. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வீட்லேயே வேலை செய்து படித்தார் அந்த வெல்டிங் வேலையை. ஒரு பொண்ணுக்கு பாத்ரூம் கழுவி படித்தார் அந்த ஐடியை. ஒருத்தருடைய உதவி கிடையாது. அப்பா அம்மா கூட ஒன்றும் கிடையாது, வருமானம் கிடையாது. அவங்க என்ன பண்ண, கூலி வேலை தான் செய்யணும். அப்ப நமக்கு புடிமானம் புள்ள மட்டும் தானே? புள்ள மட்டும் தான். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், கல்யாணம் பண்ணிட்டேன். நியர்பை எங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இப்போ 1 இயர் தான் பேக். அப்போ யாரை சார்ந்து நான் இருக்க முடியும்? பொண்ணை சார்ந்து தான் நான் இருக்க முடியும். அதுக்காக பொண்ணை ஹேட் பண்ண முடியுமா? நான் நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம ஒரு இண்டிவிஜுவல், நம்ம சிறப்பாக இருக்கோம், நல்லா நம்மளை பார்த்துக்குவோம் எல்லாம் சொல்கிறாங்க கூட, ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஒன்று தேவைப்படும் இல்லையா? அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன வச்சிருக்கீங்க நீங்கள்? தேவையானதெல்லாம் பார்த்துக்குறோம் சார். அவங்களே வந்து வில்லிங் சொல்கிறாங்க, உங்கள் விஷயம் அப்பா, உங்கள் இஷ்டப்படி வாழுங்கப்பா, உங்கள் லைஃப் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கான எங்களுக்கு ஹோல்டு எங்களுக்கு இருக்குது, கட்ஸ் இருக்குது. உங்கள் லைஃப் உங்களுக்கு வெளிநாடு போங்க, சந்தோஷமாக இருங்கிறாங்க. அவங்களுக்கு சார் நான் சொல்கிறது அது இல்லை. இப்போ அம்மா சொன்னாங்கல்ல, நான் வந்து என் பிள்ளையில 2வது பிள்ளை ரொம்ப சிறப்பாக வளர்த்துருக்கேன். என் பிள்ளை வந்து என்னை கைவிட்டால் கூட, என் விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டால் கூட, நான் 2வது பிள்ளை இன்றைக்கும் ராத்திரி ஆனால் ஒரு டம்ளர் சுடுதண்ணி அவன் தான் வந்து வச்சு கொடுத்துட்டு போவான்னு சொல்லும்போது அந்த அம்மா மகிழ்றாங்க. அந்த சுடுதண்ணி எங்கேயுமே கிடைக்கும். ஒரு கெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளே போட்டுக்கலாம். எனக்கு எலக்ட்ரிக் கெட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சுடுதண்ணி. ஆனால் அந்த மகன் வந்து எடுத்து கொடுத்தாங்கிறது தான் அந்த அம்மாவை எமோஷன் ஆக்குது. அதை போல ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும், நம்ம தனித்து வாழ்ந்தா கூட. அந்த சூழல் தான் சார் நினைக்குது. எமோஷனல் இருக்கத்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. சில சமயம் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு 1000 பிக்கல் பிடுங்கள் ஆஃபீஸில் இருக்குது, குடும்பத்துலையும் இருக்குது. நம்ம ஒரு உதவியும் பண்ணுறதில்ல. அவன் வந்து எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணுமா, அந்த தொல்லையாவது இல்லாமல் அவன் சந்தோஷமா இருக்கட்டுமே. அவங்க நல்லா வாழணும், வாழ விடு. அவங்க வந்து சுதந்திரமா நான் இருக்கணும்னு சொல்றதில்ல. அதாவது பிள்ளைங்களையும் நாங்க சுதந்திரமா விட்டுருவோம், நாங்களும் நீங்க சொல்ற மாதிரி 60லயும் காதல் வருங்கிற மாதிரி இருக்கிறதுல ஒரு சின்ன சுயநலம் அதுல இழையோடுதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியெல்லாம் கிடையாது. இருங்க நீ சொல்லுங்க. நான் 27 வருஷம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். இப்போ ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு நல்ல டீச்சராக இருக்கேன். 27 வருஷம் கழிச்சிட்டு வேலைக்கு போனீங்களா? ஏன் நான் அப்படி 27 வருஷம் கழித்து நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, என் கூட யாருமே பெரியவங்க வந்து இருக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால தான் நான் கண்டிப்பாக 27 வருஷமாக என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நான் அவங்க கூடவே உழண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வளர்ந்து அவங்க படிப்பை முடித்து அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நான் திரும்ப எக்ஸாம் எழுதி நான் வேலைக்கு வந்திருக்கேன். எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் என்னை நம்பி இங்கேயே வந்து சென்னையிலே வந்து இருக்கணும்னு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா, நான் ஒரு வேளை 22 வயசுலேயே நான் கல்யாணம் ஆனப்பவே ஒரு வேளை நான் வேலைக்கு போயிருந்திருப்பேன். இன்னைக்கு என்னோட கரியர் வந்து வேற மாதிரி கூட இன்னும் பெட்டராக கூட இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தா நீங்க இங்கிட்டு தான் உட்கார்ந்து இருந்திருக்கணும். இல்லை சார், திரும்ப ஏன் குழந்தைங்க அதே மாதிரி வந்து ஒரு உழண்டுக்குள்ளேயே போக முடியாது சார், போக விடக்கூடாது. நான் அவங்கள சார்ந்து இருக்கணும், அவங்க என்ன சார்ந்து இருக்கணும். கண்டிப்பா இதுதான். குறிப்பா என்னோட கேரியர்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தாசில்தாரா இருந்திருக்கேன். பகல்ல நான் எங்க தெருவையோ எங்க வீட்டையோ பார்த்ததே இல்லை. லைட் போட்டு கிட்டத்தட்ட எல்லாரும் படுத்த உடனே அப்படிதான், வீட்டில் சாப்பிட்டதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டஃப்பான ஒரு லைஃப் தான். அதை விரும்பி தான் செஞ்சோம், கஷ்டப்பட்டுலாம் செய்யலை. அதுக்கான பலாபலன் இருந்தது, சந்தோஷம் கௌரவம் எல்லாமே கிடைச்சிது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கிற நாள் எத்தனை நமக்கு தெரியாது. அது எப்படி பார்த்தாலும் வாழ்ந்த காலத்தை விட வாழ போகிற காலம் கம்மியாக தான் இருக்கும். நம்மளுடைய அல்டிமேட் சந்தோஷம் அப்படின்னா, தட் மேபி மை ஓன் ஒப்பீனியன், நம்ம பிள்ளைங்களோட அன்பை பகிர்ந்துக்கிட்டு மிச்ச காலத்தை சந்தோஷமாக வாழறது மட்டும்தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயோ போய் ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அது நம்மளை உடன்படுத்திக்கிட்டு வாழறதுக்கு நம்ம பெற்று 25-30 வருஷம் அந்த பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாதான் என்ன. அந்த மேடம் சொன்ன மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாதான் என்ன. உரிமை இருக்க இடத்துல தாங்க கோவம் இருக்கும். போமா அப்படி இப்படின்னு உனக்கு என்னோட பொண்ணு கேட்கும், ஷீஸ் அ கிராஜுவேட் அண்ட் ஷீஸ் அ டாக்டர், எனக்கு டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லும். எனக்கு நான் அறிவில்லாத பொம்பளையா நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். அந்த நேரம் அந்த வார்த்தை எனக்கு தகுந்த நான் கேட்டுக்குவேன். இன்னொரு நாளைக்கு அதே பிள்ளை வந்து என்கிட்ட அன்பாக பேசும். அந்த அன்பான வார்த்தை வேணா நான் இந்த வார்த்தையை நான் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அந்த உரிமை இருக்கிற இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் அனுசரித்து சகிச்சுக்கிட்டு போனால் தான் அந்த உறவு நமக்கு நீடிக்கும், அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். ஆனா ஒரு தாசில்தார் ரிட்டையர்டு தாசில்தாரை பார்த்து do you have sense னு முதல்ல கேட்பா அப்படினா That is my blood, that is my daughter, she has got every right to ask me. She is my daughter and she has got every right to ask me at any time because she is taking care of me. She has got every right. She can ask me because நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சு தான் இருப்பாங்க, ஏன்னா அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன், ஏதோ ஒன்று பண்ண எனக்கு ஆன்லைனில் தெரியலமான்னு சொல்லி ஐ ஃபீல் ashamed of myself. சில விஷயம் தெரியாமல் தான் நான் இருக்கேன், நான் அதை அப்டேட் பண்ணிக்கலங்கிறத நான் அட்மிட் பண்ணிக்கிறேன், தப்பு நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். அதுக்காக அந்த பொண்ணு அப்படி சொல்லுது, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஐ ட்ரை டு லேர்ன்ஸ் நியூ திங்ஸ். என்னை அப்டேட் பண்ணிக்கிறது அவசியம், அதெல்லாம் உங்கள் காலம், எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னால் தப்பு தான். இன்னைக்கு இருக்க எல்லா சௌகரியத்தையும் நம்மளும் உட்காந்து அனுபவிக்கிறோம்ல, அப்போ அந்த பிள்ளைங்களோட நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டா என்ன கஷ்டம், என்ன தப்பு? தேர் ஆர் சில்ட்ரன் யூ ஆர் வில்லிங் டு டீச் அஸ். எமோஷனல் அவுட்லெட்டிங் கேட்டீங்க, சரியான கொஸ்டின் இது. கண்டிப்பாக இருக்கும் எமோஷனல், ஆனால் அதை வந்து இவங்க மூலம்தான் நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அவசியம் கிடையாது. யார் மூலம்? நல்ல பிள்ளைங்க மேலே, அதாவது நம்மளை வெறுத்து ஒதுங்கி போகிறவங்க, நம்ம யாரையும் ஒதுக்கலை, அவங்களாவே நம்மளை ஒதுங்கி போகிறாங்கன்னா வி நீட் நாட் டு பெக் தம். சொசைட்டி இருக்குது, நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நிறைய டவுன் ராடன்ஸ் இருக்காங்க. இப்போ நான் 20 வருஷமாக சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி எனக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னா எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் வந்து கூடிடுவாங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இவன் தான் வந்து எனக்கு வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, ஊரே கூடி செய்யும். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்க்குறது தான், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் தான், அவங்க நமக்கு செய்வாங்க. அது வந்து நன்றி கடன், அதுக்கு பேர் பாசம் கிடையாது. ஆனால் நம்ம பிள்ளையை நம்ம வளர்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெத்த கடனை வந்து திருப்பி தருது அப்படிங்கிற மாதிரி. அதனால கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கணும். நான் ஒரு பாத்திர வியாபாரி, 40 வருஷமாக சைக்கிளில் தான் பாத்திரம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து 5வது படிக்கும் போதே எங்கள் அம்மா வந்து என் பேரில் இடம் எழுதி வச்சு. ஓகே, 5வது படிக்கும் போதே அப்பா இல்லைங்க, என் 5 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். 5 வயசுலேருந்து அம்மா ஜம்பர் மிட்டாயி கிழங்கு விற்று தான் எங்களை ஆளாக்குச்சு, என்னை 5வது வரைக்கும் படிக்க வச்சுது. ஆனாலும் அம்மா கிட்ட நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, 1ஆம் தேதியானா அந்த மகன் வீட்டுக்கு போய் இந்த மகன் தட்டெடுத்துக்கா, 1ஆம் தேதியே போச்சு, இது வேண்டாமா, கடைசி வரைக்கும் எனக்கு நான் சாப்பாடு ஓடுறேன்னு. 95 வயசில் அம்மா இறந்தாங்க. என் மனைவி தாங்க மலம் முதல் கொண்டு மூத்திரம் முதல் கொண்டு எங்கள் மனைவி தான் எடுத்தாங்க. நாங்கள் தான் கடைசி வரைக்கும் அம்மா பார்த்து செஞ்சோம். அது ஒரு இது. ஆனால் என் பையன் அப்படி பார்க்குறான் அப்படின்னா, அதாவது மலைக்கு ஒதுங்கி இருக்கிறோம், அவ்வளோதான். அந்த மழை நின்று திரும்ப போயிடுவோம். இது பையனோ அது போடுறாங்க இது போடுறாங்க. எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் நான் தான் பார்த்தேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்கள் அம்மா கிட்ட, எந்த எதிர்பார்க்க மாட்டேன். 5வது ஒரு தியாகி எங்கள் அம்மா. நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் உங்களால் அதிகம் அறியப்பட்ட, எல்லாரும் ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்த இயக்குனர் வி. சேகர் அவர்கள். இயக்குனர் சேகரோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் உங்களால் அதிகம் பெயர் பார்க்கப்பட்ட தயாரிப்பாளர் சி.வி. குமார் அவர்கள். சேகர் சார், நீங்கள் வந்து சமூகத்தில் ஆறாக அறியப்பட்டவர் அப்படின்னா, தொடர்ச்சியாக உங்கள் படங்களில் அடிநாதமாக இளையோடைய செய்தி என்ன அப்படின்னா, குடும்பங்களை போற்றி பாதுகாத்தல் என்பது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பம் நல்லதா தனியே போனால் நல்லதுன்னு பேசினா, என்னடா அது குடும்பத்தை உடைக்கிறான், பேசுகிறதே தப்புன்னு நினைப்பாங்க. அது பேசுவதே தப்பு. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு 10 கிராமத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்குவோம், சொந்த பந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆண்கள் வந்து சம்பாரித்து கொண்டு வந்து விவசாயத்துலேயோ அதிலே போடுவாங்க. பெண்கள் வீட்டில் சொந்த பந்தங்களை பார்க்குறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு செய்தாங்க. இன்றைக்கி பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. பெண்களுக்கு வேலைக்கு போகிறாங்கன்றதை விட பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. அதாவது ஆண்களை விட பெண்கள் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க ஒழுங்கா. அது வந்து முழுசாக வேற கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பத்திரமா அவங்க தான் வந்து செலவு பண்ணாமல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீதி ஆண்கள் தான் பல கணக்கில் பண்ணிட்டு மீதியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வீட்டு வேலையும் பார்க்குறாங்க. பெண்கள் 2 வேலை பார்க்குற சூழ்நிலை வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் ஒன்றா இருக்க கற்றுக்கணும், கொடி வாழ்ந்தால் கொடி நம்ம 2 படம் எடுத்திருப்பேன். இது என்னன்னா, இதே பட்டிமன்றம் என் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருந்தது. பாரதிராஜா வந்த காலகட்டத்தில் காதலை பற்றி படம் எடுத்தார். ஏன்னா அவர் கிராம சூழலேருந்து வந்ததுனால காதலுக்கு எதிர்ப்பு இருக்கிற காலகட்டத்தில் காதல் வேணும்னு சொல்லி புரட்சி கட்டி பண்ணார். இது அவர் காலகட்டம். இப்போ நாங்களாம் பாக்யராஜ் சார் நாங்களாம் உள்ளே வரும்போது கூட்டு குடும்பம் சிதையிற ஒரு காலகட்டம். கூட்டு குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு தனி கொடுத்துடும் போகிறது, அது போகிறது, அப்புறம் வேலை வாய்ப்புக்காக அவன் வந்து வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் போட்டால் போயிடுது, அப்பா அம்மா தனியே இப்படி இருக்க வேண்டிய காலகட்டம் வருது. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் இயக்குனராக வந்ததுனால எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடிச்சுன்னா, இந்த கூட்டு குடும்பம் அவசியம் இல்லையா, அது என் குடும்பத்துக்குள்ளேயே வந்துச்சு. அதான் பிரச்சனை. விவசாய குடும்பம் இருக்கிறதுனால அங்கேயே இருக்கும்போது ஒன்றும் தெரியல. நான் சினிமா வேணும்னு நான் இங்கே வந்துட்டேன். சினிமா வேணும்னு இங்கே வந்துட்டா எங்கள் அம்மாவோ அப்பாவோ அந்த விவசாயம் பல தலைமுறை சொத்து பல தலைமுறை வீடு சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்த விட்டு இங்கே வரமாட்டேங்கிறாங்க.
நான் சினிமா வந்து என் ஊரில் கொண்டு போய் நான் ஸ்டுடியோலாம் வைக்க முடியாதாங்க. இப்போ நான் சினிமா ஆசையில் இங்கே வந்துட்டேன். அப்போ நான் சினிமாவில் நான் ஜெயிக்கணும், அவங்களுக்கு குடும்பத்தில் ஜெயிக்கணும். என்ன பண்ணுறது? அவங்க 15 நாள் இங்கே வருது, அப்புறம் 10 நாள் கொஞ்சம் அவங்க போய் ஊர்லேயே நீ இருன்றது, அப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நானும் வீட்டிலலாம் போய் அங்கே பார்க்குறது. இப்படித்தான் என்ன பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் பண்ண முடியும். சரி, தூரம் இருந்தாலும் தூரம் இருந்து சேர உறவு. அதே போல் இப்போ தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் மாமியார் மருமக தேவை. அதாவது மாமனார் மாமியாரும் யாருக்கு தேவைன்னா வேலைக்கு போகிற மருமகளுக்கு தான் தேவை, மற்றவங்களுக்கு தேவையில்லை. நீ இல்லைன்னா நான் என் குழந்தைக்கு நான் சோறு ஊட்டிக்குவேன், நீ இல்லைன்னா என் குழந்தைக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துக்குவேன். நீ வேலைக்கும் போய்கிட்டு குடும்பத்தும் பார்க்குற சூழ்நிலை வரும்பொழுது மாமியார் மருமகளை எப்படி வந்து மாமியார் மாமனார் எப்படி வச்சுக்கணும்னா, இவங்க வந்து ஒரு மகாராஜா மாதிரி வச்சுக்கணும். 2 பேரையும், ஏம்மா என் பிள்ளைங்களை உங்களை நம்பி நீ தான் பார்த்துக்கணும், வீட்டுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் இருக்குது. இந்த அணியில் பேசுகிறவங்களாம் அதில் இப்போ இவங்க இந்த 2 அணியில் என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு காலகட்டத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இவங்க சும்மா ஒரு இலக்கிய சொற்பொழிவுக்காக வந்தவங்க இல்லை, எடுத்து கட்டி எதை ஒன்றாலும் பேசலான்னு வந்தவங்க இல்லை. உள் மனக்கிடைக்கை அனுபவத்தை பேசுகிறாங்க. அதனால தான் கோபம் வருது 2 பக்கமும். ஏன்னா உள்ள அனுபவம், இவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, அவங்க அனுபவம் இருக்குது, 2லேயும் உண்மை இருக்குது. 9 உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் நவகிரகம்னு சொல்கிறது. நவகிரகம் என்ன வீட்டில் இருக்கிறது? ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் 9 வித தன்மையான மக்கள் உள்ளே இருக்கணும். ஓகே, அப்படி அர்த்தம். ஓகே, ஒரு குடும்பம்னா என்ன தெரியுங்களா? தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அத்தை, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, இத்தனை உறவுகளும் இருந்தால் தான் அது குடும்பம். இந்த 9 உறவுல ஒன்று இல்லைனாலும் அதுக்கு பேர் மூலி குடும்பம். பக்கத்தில் இருப்பதனால உறவு அல்ல, பக்கத்து தெருவில் இருக்கிறதுனால உறவு அல்ல. எங்கிருந்தாலும் பாசமும் உணர்வும் இருந்தால் அந்த உறவு நீடிக்கும். நீ சொன்ன திருக்குறள் உண்டு, உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், நட்பாம் கிழமை தரும். ஒருத்தர் பார்த்துக்கலாம் வேணாம், தழுவிக்கலாம் வேணாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆனால் மனசளவில் நினைக்கிறோம்ல அது போதும் நேசத்துக்கு அப்படிம்பாரு. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், நட்பாம் கிழமை தரும்னு. ஓகே, இப்போ உங்களுடைய கருத்து அதை பற்றி? இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்து மதுரை திருமங்கலம் பக்கத்தில் ஒரு அம்மா இன்னும் அங்கே தான் இருக்காங்க, என் ஃபேமிலி இன்னும் அங்கே தான் இருக்காங்க. நான் இங்கே வந்து 12 வருஷம் ஆச்சு. நான் என் ஃபேமிலி என் குழந்தைகள் எல்லாமே இன்னும் அங்கே ஊரில் இருக்காங்க, ஊரில் தான் இருக்காங்க, ஊரில் தான் படிக்கிறாங்க. நம்ம வந்து இங்கே மாதத்தில் ஒரு 2 டைம்ஸ் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா போயிட்டு வருவேன். எங்கள் அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீ ஏன்டா இவ்வளோ தூரம் மேலே கீழே அலைஞ்சிக்கிட்டு இருக்க, உனக்கும் அங்கே ஹோட்டல்லே சாப்பிட்ற, உன் ஒய்ஃப் குழந்தைகளுக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும், நீ கூட. பட் என்ன பிரச்சனைனா அவங்க வாயில் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன். நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கேன். நான் படித்த சைக்காலஜி பாஸ் அவுட் ஆகல. பட் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைகள் பேரம்பேத்திகள் இருக்கும்போது அவங்க லைஃப் ஸ்பேனே இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட வாழ்நாள் நீட்டிக்கப்படும். வாழ்நாள் நீட்டிக்கப்படும் இல்லை, நோயோட தன்மை கூட அவங்களுக்கு வந்து நோய் குறைஞ்சா வாழ்நாள் நீட்டிக்கப்படும், குறைஞ்சிரும் அவங்களுக்கு. இதே வந்து இண்டிவிஜுவலாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் உங்களுக்கு இது ஆகுதுன்னே தெரியாது. நீங்கள் சொல்ல நான் சுயமரியாதை இருக்கேன், நான் தைரியமாக இருக்கேன். எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பார். எங்கள் அப்பா கடைசி நாள் வரைக்கும் போராடினார், நான் உங்க கூட இருக்க மாட்டேன், உங்க கூட சாப்பிட மாட்டேன்னு. என்ன சண்டை போட்டாலும் தெரியும், முதல்ல அவர் வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டு சாப்பாடாக போடுங்கண்ணா, வீட்டு வீட்டுலாம் போயிடுவார். அப்போ தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வருவோம் நாங்கள் வந்துட்டு அவரை. ஏன்னா அவங்க வந்து இப்போ நான் ஒரு 3 வயசு 4 வயசில் ஸ்கூலுக்கு ஒரு திருவிழாவுக்கு போகும்போது ஏதோ ஒரு பொம்மையை பார்த்து வரமாட்டேன்னு சொல்லி கீழே போட்டு அடிச்சு மல்லு கட்டும் போது நம்மளை 2 அடியை போட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டுருப்பாங்களா, அன்றைக்கி என் பிள்ளை அடம் முடிக்கிறான் அப்படின்னு விட்டு வந்துட்டாங்கன்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு. ஸோ எவ்ரிவேர் தேர் ஹஸ் பீன் ப்ராப்ளம். நீங்கள் எங்கே போனாலும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் வந்து ப்ரியாரிட்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு 3 பிறந்த உடனே உங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டி? முதல் ப்ரியாரிட்டி பசிக்குது, அது மட்டும் தான் ப்ரியாரிட்டி. பால் வேணும், அதுக்கு என்ன அழுதா பால் கொடுத்துருவாங்க, அதுதான் ப்ரியாரிட்டி. ஒரு 6 மாதம் கழிச்சு பரண்டு கொடுக்கணும், அதுக்கான முயற்சி தான் ப்ரியாரிட்டி. அடுத்து நடக்கணும். இப்படி ஒவ்வொரு வயசுலையும் ப்ரியாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். 5 வயசில் பொம்மை ப்ரியாரிட்டியாக இருக்கும், 10 வயசில் வந்து ஸ்கூலில் டீச்சர் நான் அடிக்கிறாங்க, நான் படிக்கணுன்றது ப்ரியாரிட்டியாக இருக்கும், 15 வயசில் பக்கத்து வீட்டு பொண்ணை சைட் அடிக்கிறதுல ப்ரியாரிட்டி இருக்கும், 20 வயசில் கேரியர் சூஸிங்கில் ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ரியாரிட்டி தான் லைஃப். நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோன்றது மட்டும் தான் லைஃப். இதனால் ஃபேமிலியோடு இருக்கிறது மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல முழுமையான ஒரு நிறைவான வாழ்வை அடைந்த ஒரு வாழ்க்கை வந்து இதான் கிடைக்கும். நீங்கள் காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக சென்னையில் இருக்கீங்க. ஆமாம். இதை வந்து இருக்கதை பிரிந்து வாழ்வதை ஒப்புக்கொண்டு உங்கள் மனைவி உங்கள் அம்மா வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க வந்து ஏர்லியர் பீரியடில் வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. நான் கல்யாணமாகி ஒரு 10 வருஷம் அவங்க கூட தானே இருந்தேன். அதுக்கப்புறம் என் குழந்தைகள் பிறந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் நான் சினிமாவுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லேடிஸ்க்கு வந்துட்டு குழந்தைகள் வந்து ஒரு 5-6 வயசு தாண்டினோடனே அவங்க லைஃப் வந்து ஹஸ்பண்ட்லேருந்து இல்லை கிட்ஸுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடுது உங்களுக்கு. அதுதான் வந்து அவங்களோட மென்டாலிட்டியாகவே ஸ்விட்சிங் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது நம்ம வந்து
காமனாக பார்க்க முடியாது, ஜெனரலைஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ப்ரியாரிட்டிஸ் வேறையாக இருக்கும். ஒவ்வொரு லேடிஸுக்கும் அவங்களோட தாட் லெவலில் வந்து அவங்க வேறு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி குஷன் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் வந்து வெரி ஈஸியாக அண்ட் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். எங்கள் அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ 76. அவங்க இன்னும் ஊரில் தனியாக தான் இருக்கிறாங்க. எங்கள் மாமியார் வந்து 82, ரிட்டையர்டு டீச்சர் போத்தார். ஆனால் இன்னும் அவங்க தனியாக இன்றைக்கும் சமைக்கிறாங்க. நான் ஒரு சோறு, ஒரு குழம்பு, ஒரு காய். ஆனால் எங்கள் மாமியார் வந்து இன்றைக்கும் சோறு, குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல் வச்சு அவங்களா சமைச்சு அவங்களா சாப்பிட்றாங்க. ஆனால் கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன இந்த மாதிரி இது பண்ணியாச்சா, இதுக்கு பண்ணியாச்சா, இன்டர்வியூ இது போனையா, இந்த பேப்பரில் வந்துச்சு, இன்னும் நீ பார்க்காம இருக்குங்கிறது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தூரத்தில் இருக்கிறதுனால வந்து அன்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இல்லை, எங்களை கைட் பண்ணுறதும் அவங்க தான். நபிகள் சொல்கிறாரு, சொர்க்கம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது உன் தாயின் காலடியில் இருக்குது. நபிகள்கிட்ட ஒருத்தன் கேட்டான், நான் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் சொன்னது மாதிரி சொர்க்கம் வந்து அம்மாவின் காலடியில் இருக்கிறது என்று. அம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. நான் பண்ணியதற்கும் அம்மா பண்ணியதற்கும் சரியாகி விட்டதா? அப்போ நபிகள் சொல்கிறாரு, நீ அம்மாவை பார்த்துக்கிட்டது மரணத்துக்காக பார்த்துக்கிற, அம்மா உன்னைய பார்த்தது வாழ்வுக்காக பார்த்துக்கிறா. நீ ரொம்ப நல்லா வாழணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்துக்கிட்டா. நீ அம்மா நல்ல விதமாக போய் சேரணும்னு பார்த்துக்கிற. அதனால இன்னும் எத்தனை ஆண்டு காலம் பார்த்தாலும் உன் அம்மா உன்னை பார்த்து கொண்டதற்கு இது ஈடாகவே ஆகாது அப்படிங்கிறது. அப்போ இந்த பெற்றோர்களை பார்த்து கொள்வது அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி முக்கியமானதாக இருக்கு சொல்கிற காலகட்டத்தில் இவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ரொம்ப நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு ஒரு லைஃப் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இது ஒரு புது சிந்தனை. எனக்கு அந்த அம்மா சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு மக, அவள் திட்டுவா, பரவாயில்ல, அடித்தாலும் பிடிச்சாலும் என் மகளோட தான் இருக்கணும். அது ரொம்ப அழகாக வந்து தாசில்தார் சொன்னாங்க. நான் வந்து வாழ்நாள் பூரா கலெக்டருக்கு வேலை பார்த்தவன், பல துறையில் வேலை பார்த்துருக்கேன், என் மகளை நான் படிக்க வச்சேன். ஆனால் என் மக என்கிட்ட டோன்ட் ஹேவ் சென்ஸ் அப்படிம்பா. அது ரொம்ப பெரிய வார்த்தை, ஆனால் அதை நான் பெரிய வார்த்தையை எடுத்துக்க மாட்டேன். ரைட்டு, இன்றைக்கி அவள் ஏதோ வேலை பார்த்துருக்கா, ஒரு வகையில் அவள் சொல்கிறது சரிதானே, இந்த விஷயத்தில் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் தானே. அதே போல் அவள் நாளைக்கு என்னை விட்டு கொடுத்துருவாளே, பாராட்டிடுவாளே, அன்பாக இருந்துருவாளே அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் வேணும். எல்லாவற்றிலும் அதையே பார்த்து கொண்டே இருக்க முடியாது. என்னை என் மக பேசவே கூடாது, என் மருமக எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு வீட்டில் தான் வரும்ல இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மருத்துவர்கள்ட்ட, நீட் காலத்துக்கு முன்னாடி இருந்த மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, போனீங்கன்னா டாக்டர் முதல்ல என்ன கேட்பாருன்னா, என்ன சாப்பிட்டேன் பாரு, 2 நாள் கடந்த 3 நாளைக்கு என்னென்னலாம் சாப்பிட்டீங்கன்னு டயட்டை தான் முதல்ல கேட்பார் டாக்டர். அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்பாருன்னா, ஒழுங்காக வெளியே போனியான்னு கேட்பார். எத்தனை நாள் போகலைன்னா எத்தனை நாள் ஆச்சும் பாரு. அப்போ எது இன்டேக் எது அவுட்டு ரெண்டையும் முதல்ல சரி பார்க்கணும். இதை வீட்டில் பிள்ளைகளை யார் சரி பார்ப்பானா, தாத்தாவும் பாட்டியும். பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பாங்களா, பாடம் சொல்லிக் கொடுப்பாங்களா, கதை சொல்லுவாங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் புள்ள ஒழுங்காக சாப்பிடலைன்னா முதல்ல பாட்டிக்கு தெரியும். பையன் ஒரு இட்லி குறைச்சி சாப்பிட்றானே என்னாச்சுன்னு பாரு அவனுக்குன்னு இல்லையா? அந்த பேத்திக்கு பேரனுக்கு பாடம்லாம் சொல்லிக் கொடுக்க தெரியாது பாட்டிக்கு, அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் அவன் ஒழுங்காக தட்டில் வச்ச சாப்பிடலைன்னா அம்மாவுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்க பாட்டிக்கு தெரியும். கக்கூசுக்குள்ளே போனவன் 3/4 மணி நேரமாக முக்கிறான்னா பாட்டிக்கு தெரியும். என்னடா 2 மணி நேரமாக உட்காந்துருக்கானே, என்ன அவனுக்கு சரியில்லை போல இருக்க உண்ணாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரிபார்ப்பதற்கு வீட்டில் ஒரு ஆள் வேணும். இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இருக்கிற வாய்ப்பு கிடைச்சா அதை விட்டுறாதீங்க. என் வீட்டில் என் தந்தைக்கு கையில் வச்சிருக்க தொலைபேசியை எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ண வராது. அதை வந்து கேட்டால் எனக்கோ என் தம்பிக்கோ என் தங்கைக்கோ பொறுமை இல்லை. ஆனால் அவர்கள் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவங்க சொன்னாங்களா, நான் அப்டேட் ஆக விரும்புகிறேன்னு. தெரிந்து கொள்ள சொல்கிற பொறுமை எனக்கு இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, 12 வயசு என் மகனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ என் மகன் என்ன ஆகுறான்னா, நாம் சொல்வதை நம் தந்தை கேட்பதே இல்லை, ஆனால் நம்ம தாத்தா கேட்குறாரு. நம்ம தாத்தாவுக்கே நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கூடுதல் உற்சாகத்தோடு அதை உட்காந்து இது என்ன செய்யணும்னா அப்படின்னு ஆரம்பித்து மெதுவாக படிப்படியாக சொல்லிக் கொடுக்குறான். அவர்களுக்கான மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்மளை புள்ள பார்த்துக்கல, பிள்ளைக்கு சொல்கிற பொறுமை இல்லை, ஆனால் இதை பேரன் 12 வயசில் உட்காந்து நம்ம கூட சொல்கிறாங்கிறதுல கூடுதல் மகிழ்ச்சியில் ரொம்ப எளிதாக கற்றுக்குறாங்க. அப்போ ஒரு தலைமுறை தாண்டி பெற்றுக்கொள்வதும் கொடுப்பதும் நடக்கணும்னா இது சார்ந்து கூட இருந்தால் நடக்கும். அந்த வாழ்வு எல்லோருக்கும் வாய்க்கட்டும். எல்லாரும் சிறப்பாக இருப்போம்.